வணக்கம் தோழர்களே. நேற்று உச்ச நீதிமன்றத்துல ஒரு சரியான சம்பவம் நடந்திருக்குங்க. மோடியை துவச்சு தொங்க போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி நாளைக்குள்ள எனக்கு பதில் சொல்லு, வெளிப்படையா தைரியமா உனக்கு தில் இருந்தா பதில் சொல்லு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. நீ சட்ட திருத்தத்தின் மூலமாக வரலாற்றை திருத்திடலான்னு நினைச்சா அது இங்க நடக்காது அப்படின்னு ஒரு பஞ்ச போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, காவிகள் பொதுவாகவே ஒரு அரசியல் உத்தி வச்சிருக்கிறாங்க. இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்களினுடைய எதிரியாக சிறுபான்மையாக இருக்கிற இஸ்லாமியர்களை நிறுத்தி கொண்டே இருப்பது, அந்த பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டே இருப்பது, இந்துக்களினுடைய எதிரிகளாக கொலைபாதகர்களாக இஸ்லாமியர்களை நிறுத்துகிற அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இதை காரணமா வச்சுக்கிட்டு தான் இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த உரிமையும் காலி பண்ணியிருக்கு. காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு உரிமையான 370, 35A ரெண்டையும் காலி பண்ணி காஷ்மீரை ரெண்டா பிரிச்சு யூனியன் ஆக்கி பிடிச்சு, மாநிலமா இருந்தா முதலமைச்சர் கெத்தா நின்று போராடலாம். தமிழ்நாடு மாதிரி யூனியன் பிரதேசத்துல ஆளுநருக்கு தான் அதிகாரம் அதிகம். அப்ப அதை யூனியன் ஆக்கி தூக்கி எறிஞ்சிருச்சு. முத்தலாக் சட்டம் ஒரு சிவில் குற்றம். அந்த சிவில் குற்றத்தை கிரிமினல் குற்றமா மாத்தி 5 ஆண்டு வரை சிறை தண்டனைன்னு இஸ்லாமிய குடும்பங்களை சிதைத்து காணாமாக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னும் பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. இஸ்லாமியர்களுடைய மசூதிகளுக்குள்ள கோயில் இருக்கு அப்படின்னு பொய் சொல்லி அவற்றை இடிக்க ஆரம்பிச்சாங்க. புல்டோசர் மூலமாக இஸ்லாமியர்களுடைய கடைகளையும் வீடுகளையும் தலித்துகளினுடைய வீடுகளையும் தொடர்ந்து இடிச்சிட்டு இருக்கு பாஜக கும்பல். நான் யாத்திரை போறேன், பேரணி போறேன் அப்படின்னு சொல்லி மசூதிகளின் மேல காவி கொடியை ஏற்றி வைக்கிற அயோக்கியத்தனத்தையும் பண்றாங்க. இப்படி எக்கச்சக்கமா சொல்லிட்டே போகலாம். அதுல கடைசியில் அவங்க எடுத்திருக்கிற அயோக்கியத்தனமான ஆயுதம் என்ன அப்படின்னா, வக்பு வாரிய திருத்த சட்டம். உங்களுக்கு தெரியும், 9 லட்சம் கோடிக்கு மேல வக்பு வாரியத்துக்கு சொத்து இருக்கு. இந்த சொத்து தான் இந்த பாஜக காரன் கண்ணை உறுத்துது. ஏன்னா இந்த சொத்து இஸ்லாமியர்களை வலிமையானவர்களாக செயல்படக்கூடியவர்களா மாத்துது. எப்படி? இந்த சொத்தை வச்சுதான் பள்ளிக்கூடங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சொத்தை வச்சுதான் பல மசூதிகள் இயங்கிட்டு இருக்கு. இந்த சொத்தை வச்சுதான் மருத்துவமனைகள் இயங்கிட்டு இருக்கு. இந்த சொத்தை வச்சுதான் தர்காக்கள் இயங்கிட்டு இருக்கு. இந்த சொத்தை வச்சுதான் பலருக்கும், இந்த சொத்துல இருக்கிற அறக்கட்டளைகள் மூலமாக பலருக்கும் உதவி செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், வக்பு வாரியம்னா என்ன? அல்லாவுக்கு இஸ்லாத்தை நம்பி அல்லது இஸ்லாமியர்கள் செய்த உதவிக்கு கைமாறாக சாமானிய மக்களோ பணக்காரனோ அல்லது ஆதிகால ராஜாக்களோ கொடுத்த சொத்துக்களை மெயின்டைன் பண்ற, கண்காணிக்கிற, நிர்வகிக்கிற ஒரு குழு தான். அந்த அமைப்புக்கு பேரு தான் வக்போர்டு அப்படின்னு பேரு. இப்ப என்ன நிலைமைக்கு வந்திருக்கு இந்த சட்ட திருத்தத்துல அப்படின்னா, ஒட்டுமொத்த வக்போர்டு வாரியத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவுல வக்போர்டு இருக்கு, மாநிலங்களுக்கெல்லாம் வக்போர்டு இருக்கு. இப்ப மாநிலங்கள்ல வக்போர்டுல நீங்க தேர்தல் நடத்தக்கூடாதுன்றுச்சு. தேர்தல் நடத்தாம நாங்க நியமிப்போம். இதுவே அயோக்கியத்தனம். 2வது, வக்போர்டு நிர்வகிக்கிற குழுக்கள்ல வேற்று மதத்தை சேர்ந்த 2 பேரும் உள்ள வைப்போம். 3வது, வக்போர்டுல பயன்படக்கூடிய நிலங்கள் இருக்குல்ல, பயனாளிகளால் பயன்படுத்தக்கூடிய நிலம், அதாவது வக்போர்டு சொத்துல வீடு கட்டியிருப்பாங்க, அங்க வாடகை கொடுத்துக்கிட்டு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்து எல்லாரும் இருக்கிறாங்க. வாடகை மாசம் மாசம் கொடுப்பாங்க. ஆனா அது வக்போர்டு நிலம். நம்ம உயிரோட இருக்கிற வரையும் அல்லது பல தலைமுறைகளா கூட அங்கேயே இருக்கலாம். ஆனா வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு வாடகை? 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபாக்குள்ளதான் கொடுப்பாங்க. இந்த வாடகை காசை வாங்கிட்டு தான் பரவாயில்ல மக்கள் இருக்கட்டும்னு மசூதிகள்ல அனுமதிக்கிறாங்க. இந்த வக்போர்டு இந்த சொத்துல இதெல்லாம் உண்டு. இப்ப அரசு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த மருத்துவமனை அறக்கட்டளை மூலமா நீ பள்ளிக்கூடம் நடத்துறது, அறக்கட்டளைகள் மூலமாக நீங்க மருத்துவமனைகள் நடத்துறது, அறக்கட்டளைகள் மூலமா உதவி செய்யறது, ஆம்புலன்ஸ் போன்ற வசதிகள்லாம் வச்சு அறக்கட்டளை மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது, இந்த குடியிருக்கிறவங்களுக்கு வெறும் குறைச்ச வாடகை, சொற்ப வாடகை வாங்கி குடியிருக்க வர்றது, இந்த சொத்தெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு போயிருமா? இது வக்போர்டுக்குள்ள வராதான். யாருடா நீங்களாம்? அப்ப இதெல்லாம் அரசாங்கத்துக்கு போயிரும்னா என்ன நடக்கும்? இந்த வக்போர்டு சொத்தை வச்சுதான் மசூதிகள் பராமரிக்கப்படுது. இந்த வக்போர்டு சொத்தை வச்சுதான் இங்க தர்காக்கள் இருக்கு. அப்போ வழிபாட்டு முறையவே உடைக்கிறது, வழிபட விடாம செஞ்சு காலி பண்றது, அது இதுக்குள்ள இருக்குல்ல. சாமானிய மக்களுக்கு உதவுறத தடுத்து நிறுத்துறது, இவங்க செய்யற பள்ளிக்கூடத்தை முடிச்சு விடுறது, இவங்க பண்ற நல்ல காரியத்தை நிறைவேற விடாம ஆக்குறது. இதுக்குதான் இந்த வக்பு வாரிய பயன்பாட்டு சொத்து அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம், கலெக்டர் தான் தீர்மானிக்கிறவர். இந்த கலெக்டர் நினைச்சா இந்த வக்போர்டு நிலத்தை இதெல்லாம் வக்போர்டு நிலம் கிடையாது, இது அரசாங்க நிலம் அப்படின்னு சொல்ல முடியும். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஒரு பாஜக சங்கி ஒரு ஈடியை வச்சு, அமலாக்கத்துறையை வச்சு
ஒரு சாதாரண விவசாயி கிட்ட சேலத்துல ஒரு 6 ஏக்கரை புடுங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சான்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப வக்போர்டு சொத்து எக்கச்சக்கமா இருக்கும்போது ஊருக்கு நடுவில் ஒரு வக்போர்டு சொத்து இருந்துச்சுன்னா கலெக்டருக்கு காசை கொடுத்து கலெக்டரை நிர்பந்தப்படுத்தி அல்லது கலெக்டரை மிரட்டி இது வக்போர்டு சொத்து இல்லை அரசு சொத்துன்னு சொல்லு, நான் அரசாங்கத்திட்ட பேரம் பேசி நான் அந்த சொத்தை எனக்கு உரிமையாக்கிக்குவேன் அப்படின்னு மிரட்டுனா நாளைக்கு நடக்குமா இல்லையா? அப்போ ஒரு கலெக்டர் சொன்னா இது வக்போர்டு சொத்து இல்லைன்னா இது எப்படி? சரி, இன்னொன்னு, இந்துக்களா இருக்கிறீங்க அல்லது வேற்று மதத்தவர்களா இருக்கீங்க, நீங்க கொடுக்கிற சொத்து வக்போர்டு சொத்துல சேராது. நீங்க அப்படி வக்போர்டுக்கு பணம் கொடுக்கறதா இருந்தா, நீங்க தானம் கொடுக்கறதா இருந்தா நீங்க 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும். இப்ப நான் என்ன மாதிரி ஆளுங்க இருக்கோம், சாமியை கும்பிட மாட்டோம், நான் ஏன் முஸ்லீமா இருக்கணும்? எனக்கு முஸ்லீம் தோழர்கள் இக்கட்டான சூழ்நிலை உதவுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொரோனா மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில உதவி இருக்காங்க, எங்க உசுரை காப்பாத்திருக்காங்க, என் பையனை காப்பாத்திருக்காங்கன்னா என்கிட்ட இருக்கிற கொஞ்சோன்னு சொத்து இருக்கு, அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கைமாறா எனக்கு செஞ்ச பெரிய உதவி கைமாறா கொடுக்கணும்ன்ற நான் மதம் மாறணும் அல்லது நான் ஏன் இஸ்லாமியரா இருக்கணும்? எனக்கு அந்த மனுஷங்க செஞ்ச நல்ல உதவிக்கு நான் திரும்ப கைமாறு பண்றேன். இப்படி கைமாறாக நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அந்த சொத்து வக்போர்டுக்குள்ள வராது, அது அரசு சொத்தாயிரும். என்னென்ன பேசுறாங்க பாருங்க. இந்த அயோக்கியத்தனம் தான் நேற்று விவாதிக்கப்பட்டிருக்கு. 3 முக்கியமான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை வச்சு ஒட்டச்சு காலி பண்ணி இருக்கிறாங்க. கபில் சிபில், ராஜீவ் தவான், அபிஷேக் சிங்வி, அப்புறம் நெல்சன், டிஎம்கேனுடைய வழக்கறிஞர் நெல்சன். இவங்க தான் உரின்னு உரிக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் நடக்குதுன்னு இப்ப நான் சொன்ன அத்தனையையும் அவர்கள் அங்க வழக்கா வைக்கிறாங்க. இது என்ன நியாயம்னு கேட்கிறாங்க. இன்னொன்னு அவங்க கேட்கிறாங்க, சட்டம் 25-26 படி ஒரு அரசு ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு மத குழுவினுடைய விஷயங்களுக்குள்ள தலையிட முடியாது, இது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற உரிமை என்றும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 1995 கொண்டு வரப்பட்ட வக்போர்டு சட்டத்தை ஒட்டச்சு காலி பண்ணி எதுவுமே இல்லாம புதுசா ஒன்ன கொண்டு வந்து இங்கே உள்வேலை பார்க்குது இந்த மோடி அரசு அப்படின்னு பயங்கரமான விவாதம் மாத்தி மாத்தி விவாதிக்கிறாங்க. இப்ப நீதிமன்றம் நாக்கப்புடுங்கிற மாதிரி 40 கேள்வி கேட்டிருக்கு. நாக்கப்புடுங்கிற மாதிரி. அப்ப நீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா, நீ சட்ட திருத்தன்ற பேர்ல வரலாற்றை திருச்சலான்னு பாக்குறியா? நடக்காதுடி அப்படின்னு இருக்கு. சரியான அடியில இவன் ஆல்ரெடி வரலாற்று திரிப்பான். இந்த புல்புல் பறவையில நாங்கெல்லாம் பரப்பண்ணுவான். ஆனா நம்மெல்லாம் நாட்டு தேச துரோகின்னுவான். ஆனா நாட்டை காட்டி கொடுத்தவன் வெள்ளக்காரன் ஷூ நக்குனவன் இவனுங்களெல்லாம் வீர வீர வீரன் போட்டு வச்சு கொண்டாடுவான். புரியுதுங்களா? ஏற்கனவே வரலாற்றை திரிக்கிறான். சட்ட திருத்தத்தின் மூலமாக நம்மை தெருவில் கொண்டு வந்து நிற்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த கும்பல் பண்ணிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் அதான் எச்சரிச்சிருக்கு, நீங்க சட்ட திருத்தத்தின் மூலமாக பெரிய மாற்றத்தை வரலாற்றெல்லாம் மாற்ற முடியாது, ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு இருக்கு. வக்பு சொத்துன்னு தீர்ப்பாயிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த சொத்து வக்பு சொத்து தான், அது பயன்படுத்தலாம் பயன்படுத்தாம இருக்கான், அது வேற. ஆனால் வக்பு சொத்து என்று தீர்மானிக்கப்பட்டால், தீர்ப்பளிக்கப்பட்டால் அந்த சொத்தை அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இவங்க இதெல்லாம் உடைக்கத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு, வக்போர்டுன்னு அறிவிக்கப்பட்ட சொத்து வக்போர்டுக்கு தான், அது பயன்பாட்டில் இருக்கு இல்ல, அது அவங்க சொத்து தான், அதை பத்திலாம் நீ பேசக்கூடாது. இன்னொரு கேள்வி கேட்குது, இந்து மதத்தினுடைய கோயில்களினுடைய நிர்வாகத்துல இந்த அறநிலையத்துக்குள்ள மாற்று மதத்தினர் இருக்காங்களா அப்படின்னு கேட்குது. உடனே சொலிசிட்டர் ஜெனரல் யாரு, துஷார் மேத்தா, அவர் தான் ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர். அவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் இருக்காங்க ஜி, இங்க இந்து அறநிலையத்துறையில மாற்று மதத்தினர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை உருட்டி விடுறாரு. உடனே நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க, சரிங்க ஜி, இங்க திருப்பதி தேவஸ்தானம் இருக்குல்ல, திருப்பதி தேவஸ்தானத்துல நிர்வாகத்துல எத்தனை மாற்று மதத்தினர் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, அங்க லட்டு பிடிக்கிறவங்க கூட இந்துவா தான் இருக்கணும். ஏன் இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டிலே அப்படிதான், உள்ள பூசாரியா இருந்தாலும் உள்ள வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் கிளரிக்கலா இருந்தாலும் அதை சும்மா கணக்கு வழக்கு பார்க்குறவங்களா இருந்தாலும் இந்துக்கள்னு மாத்திரம் கிடையாது, இந்து என்று நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும், அவங்கள தான் உள்ள வேலைக்கு போடுவாங்க. புரியுதுங்களா? அப்படிதானே இங்கேயும். அப்போ கேட்குது நீதிமன்றம், அப்புறம் ஏன் எங்க மட்டும் சிறப்பு சட்டம், இந்த சிறப்பா திருத்துறதுக்கு என்ன காரணம் கேட்குது. சீக்கியர்களுடைய கோயிலை சீக்கியர்கள் தான் பார்த்துக்கிறாங்க, அதே மாதிரி இந்து கோயில்ல இந்துக்கள் தான் நிர்வகிக்கிறாங்க, அப்புறம் ஏன் இஸ்லாமியர்கள் வக்பாரியத்துக்கு மட்டும் சிறப்பா சட்டத்தை திருத்துறீங்க, என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு கேட்டிருக்கு. இதை நீ வெளிப்படையா சொல்லணும்னு இருக்கு. அதான் இங்க முக்கியமே, சும்மா உட்காந்து உருட்டாத, வெளிப்படையா சொல்லு, என்ன காரணத்துக்காக இந்த வக்போர்டு சட்டத்தை மட்டும் நீ திருத்துனன்னு சொல்லுன்னு கேக்குது. ஒரு கலெக்டரு அவரு
ஒரு வக்போர்டு சொத்தை தீர்மானிப்பது முதல் நியாயமா? நீதிமன்றம் கேட்குது முதல் நியாயமா? அது அவருடைய பேச்சு எப்படி தீர்ப்பாகும்? முதல் அதுக்கு வழக்கம் சொல்லுவா. ஒரு கலெக்டர் ஒரு சொத்தை இது அரசாங்க சொத்து, இது வக்போர்டு சொத்துன்னு சொல்ல முடியுமா? அதுல என்ன நியாயம் இருக்கு? அப்புறம் அதுக்கு நீதிமன்றம் இருக்கு அப்படின்னு வச்சு செஞ்சிருக்குங்க. இந்த வக்போர்டு சொத்தை ஒரு மாவட்ட கலெக்டர் இது வக்போர்டு சொத்து, இது வக்போர்டு சொத்து இல்லை என்றால் என்ன நடக்கும்? அந்த பயன்பாடு உடைக்கப்படும். இது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த பயன்பாடு உடைக்கப்படும். அது வகுப்பு சொத்தாக நீடிப்பதை தடுக்கும். நீ கலெக்டர் போட்டாதான் நடக்க போகுது. அதுல இருக்கிற ஆளுகளை அப்புறம் காலி பண்ணி வெளியே விட்டுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இந்த வக்போர்டு வச்சிருக்கிற பள்ளிக்கூடம், அறக்கட்டளைகள், இந்த வக்போர்டு வச்சிருக்கிற மருத்துவமனை, வக்போர்டு வச்சிருக்கிற மதம் சார்ந்த கல்வி மதரசா, இந்த வக்போர்டு வச்சிருக்கிற எதெல்லாம் ஏழை எளிய மக்கள் தங்கி இருக்கிற இடம் உட்பட எதெல்லாம் இவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் அரசாங்க சொத்துன்னு சொன்னா இது எப்படி நியாயம்? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. இந்த நிலங்களில் குடியிருக்கிறாங்களா மக்கள், அவங்க வாடகை கொடுத்துட்டு, இப்போ அவங்கெல்லாம் யாருக்கிட்ட வாடகை கொடுக்கணும்? அரசாங்கத்துக்கா, கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்களா, வக்பு வாரியத்துக்கு கொடுப்பாங்களா? நீ இதை அரசாங்க சொத்துன்ட்டேனா அப்ப அரசாங்கத்துக்கு கட்டுவாங்களா? இதுக்கு என்ன தெளிவு இருக்கு? அதை முதல் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பயனாளிகளை அடிப்படையா வச்சு இது வகுப்பு சொத்து இல்லைன்னு நீ சொன்னு வச்சுக்க, அது பின்னாடி பெரிய விளைவுகளை உண்டாக்கும். லட்சக்கணக்கான பேர் இந்த வகுப்பு சொத்துல வாடகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கான மக்களை நீ வெளியே தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோ, இது எவ்வளவு பெரிய பிரளயத்தை உண்டாக்கும். அது அரசாங்கம் தெரியாதா? அரசாங்கம் அதை யோசிக்கலையா அப்படின்னு கேக்குது உச்ச நீதிமன்றம். அதுல இன்னொரு அடி அடிச்சிருக்கு தெரியுங்களா? ஒரு நீதிமன்றம் வக்போர்டு சொத்தை இது வக்போர்டு சொத்துன்னு சொல்லிருச்சுன்னா அது வக்போர்டு சொத்து தான், அதை ஒரு பயிலும் மாற்ற முடியாது. அதே மாதிரி நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பை நிராகரிப்பதற்கு நாடாளுமன்றத்துக்கு எந்த தகுதியும் இல்லை. சரியான அடியிலங்க. நீதிமன்றம் இது வக்போர்டு சொத்துனா அது வக்போர்டு சொத்து தான், அதை நாடாளுமன்றத்தில் வச்சு அதெல்லாம் கிடையாதுன்னு பேசுறதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது, ஓரமா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லியிருக்குங்க. வேற லெவல் அடியில. வேணும்னா அலுவலகத்துக்காக ஒரு வழக்கறிஞரை உங்க அலுவலகத்துக்காக போட்டுக்கலாம், வேற ஒரு அலுவலக வேலைகளுக்காக வேற ஒருத்தரை போட்டுக்கலாம். ஆனால் நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. முக்கியமான இடம். நீ வேலைக்கு யாரை வேணாலும் உள்ள போட்டுக்குங்க, ஆனால் அலுவலகத்தை தாண்டி நிர்வகிக்கிற இடத்துல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னதோட நாங்க அடுத்து தீர்ப்பு சொல்ற வரைக்கும் இந்த சட்டத்தெல்லாம் அமல்படுத்த முடியாதுன்னு கிளப்பி விட்டுருச்சு. இது பெரிய பின்னடைவு, பெரிய அட்டி. இதெல்லாம் சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மோடி அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுச்சு. நாளைக்கு ஒழுங்கா வெளிப்படையா தெளிவா எனக்கு அறிக்கை சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணேன்னா அதுக்கு மேல நாங்க விவாதிப்போம், அதுக்கு மேல நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு யோசிப்போம். அதனால உடனடியா வந்துரு, நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு செஷன் இருக்கு, வந்து சேரு அப்படின்னு செல்லையில் அடிச்சிருக்குங்க. கடைசியில் கேட்டிருக்கிறார் நீதிபதி, இது இங்கேயே வச்சு விசாரிக்கலாமா, உங்க மாநிலத்தில் விசாரிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது, இல்லை சாமி இங்கேயே விசாரிப்போம், மாநிலத்துக்குள்ள போனால் பூரா பயிலும் ஜங்கியா உட்காந்துருக்கானுங்க, இங்கேயே விசாரிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு நாமே விசாரிக்கிறோம், தலைமை நீதிபதியான நானே விசாரிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்திருக்கிறது. ஆக பாஜக கும்பலை கதற விட்டு இருக்கிறது, பதற விட்டு இருக்கிறது, பயப்பட வச்சிருக்கு. நாங்க மேல்முறையீடு போவோம், நாங்க அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், நீ எதை வேணாலும் பண்ணு, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நொட்டாங்கையில பொலேர் பொலேர் பொலேர்னு பொடனிலே சாத்திருக்குங்க. நான்லாம் பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன்.